இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதெல்லாம் உருப்பிடுமா அப்படின்னு வீல் யாரு கேட்டாலும் ஹர்ட் ஆயிடாதீங்க. ஃபேமிலி பண்ற கிரிட்டிசிசம்லாம் ஹேட்ரட் இல்ல, அது அவங்க ஃபியர்ல வர்ற ரிஸ்க், அன்சர்டனிட்டி, சொசைட்டி பிரஷர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அந்த கேள்வியை கேட்கறாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாம ஏன் அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். மோஸ்ட் கேசஸ்ல நீங்க எங்க ஃபெயில் ஆயிடுவீங்களோன்னு பயத்துல தான் அவங்க பேசுறாங்க. அங்க கோவம் தேவையில்ல, கிளாரிட்டி மட்டும் போதும். சும்மா போய் நான் பெருசாகிறேன்னு சொன்னா கிரிட்டிசிசம் தான் வரும். ப்ராப்பர் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட பேக்கப் பிளான் இதெல்லாம் ப்ராப்பரா காமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க கிட்ட உங்க ட்ரீம்ஸை செல் பண்ண வேணாம், ஆனா அதுக்காக நீங்க கிரியேட் பண்ண உங்க பிளான்ஸை ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலிஸ்ல கிரிட்டிசிசம் ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஆனா அதை நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணி ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணா ஜேர்னி ஸ்மூத்தா போகும். வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தேடி வர கஸ்டமர்ஸும் கன்வின்ஸ் பண்ணுவீங்கன்னு அவங்க உங்களை நம்புவாங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்களும் இருந்தா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் ஒரு லேர்னிங்கா இருக்கட்டும். ஒன் மோர் திங், இதுல நீங்க தனியா இல்லை, பிசினஸ் பண்ற கோடி பேரும் இதை தான் ஃபேஸ் பண்றாங்க.